ஹாய்! இன்னைக்கு உருளைக்கிழங்கையும், வெள்ளை சுண்டலும் வச்சு ஒரு சின்ன குருமா தாங்க ட்ரை பண்ணோம். அது வந்து பூரிக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா கண்ணாடி பதம் மாரி வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூட வந்து ஒரு 2 தக்காளி அதையும் பொடியா கட் பண்ணி இந்த மாரி மசிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருப்போம். அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. வெள்ளை சுண்டல் வந்து நாளே ஊற வச்சாச்சு. அதையும் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு வந்து நாங்க வீட்ல குழம்பு மசால் பொடி தான் போட்டோம். டேஸ்ட் அளவுக்கு போட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் தயாரிக்கணும். அதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு அதில் சேர்த்துட்டு மல்லித்தழை, புதினா போட்டு குக்கரை வச்சு மூடி வச்சிருங்க. நல்லா ஒரு 5 விசில் போனதுக்கு அப்புறம் பூரி வந்து ஒரு பக்கம் சைடில் நாங்கள் ரெடி பண்ணிட்டே இருந்தோம். விசில் வர வரைக்கும். விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து இந்த கறி குழம்பு ஸ்மெல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய். ஸ்டே டியூன்.